லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மந்தையில் இருந்து பிரிந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்றன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. வணக்கம் மாப்ள. வணக்கம் மாமா. நல்லா இருக்கீங்களா மாப்ள? யாவரும் நல்ல மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுல அத்தையெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? 10 வருஷம் கழிச்சு 2 பேரும் பாத்துக்கிறாங்க பாரு. அப்ப இப்படிதான் கேட்டுப்பாங்க. என்ன மாப்ள, காலையில ஆபீஸ் கிளம்பிட்டீங்க போல? ஆமா மாமா, காலையில தான் போயாகணும். ராத்திரியில போக நான் என்ன கால் சென்டர்ல ஒர்க் பண்றேன். இன்னைக்கு எந்த ஏரியா மாப்ள? பார்த்தசாரதி கோயில் மாமா. ஓ மாப்ள, உங்க தலைமையில ஏதாவது கும்பாபிஷேகம் நடக்க போதா? டிவி சேனலுக்குலாம் சொல்லியாச்சா? ஐயோ மாமா, அதெல்லாம் உங்களை மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வெட்டியா சுத்துறவங்க பண்ற வேலை. நமக்கு அங்க இருக்கிற மடப்பள்ளியில தான் வேலை. எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களே மாப்ள? ஆமா மாமா, மானங்கிட்டு போய் 5க்கும் 10க்கும் 2 பேரை எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா இப்ப மானத்தோட 4 காசு சம்பாதிக்கிறேன். காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? யோ, என்ன நக்கலா? இல்ல, விக்கல். யோ, காலையில குளிக்கிறியோ இல்லையோ வேஷ்டி சட்டையா அயன் பண்ணி போட்டுக்கிட்டு நேரா இங்க வந்துட வேண்டியது. உன் புள்ளைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு அவளுக்கு ஃபுல்லா சாம்பிராணி போட்டுட்டு வீட்டுல இருக்கிற நிம்மதியை கெடுத்துறது. அது எப்படியா கொஞ்சம் கூட போர் அடிக்காம டெய்லி இந்த வேலையை செய்ய முடியுது? ஆமா, இவர் பெரிய இளவரசன். இவர் பொண்டாட்டிய ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறத நாங்க தான் வந்து பிரிச்சு வச்சுட்டோம். பணங்காசுக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது இல்லாம தானே இப்ப கையில தட்டு முட்டு சாமான்லாம் எடுத்துட்டு போய் தெரு தெருவா அலையிற. இதான் சந்தோஷமா? கழுத்து நிறைய செயினை போட்டுக்கிட்டு கார்ல சுத்துறியே, நீ மட்டும் சந்தோஷமாவா இருக்க? எப்ப எவனை என்ன பண்ணலாம், எவனை கவுக்கலான்னு தானே நீயும் சுத்திட்டு இருக்க. யோ, போய் உன் பொண்ணுக்கு புத்தி சொல்லியா? அதான் ஒரு அப்பா பண்ற வேலை. யோ மாப்பிள, வார்த்தையை அளந்து பேசு. மாப்பிள மாமாங்கிற கதையெல்லாம் மலையேறி போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீ எனக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். இல்ல நான் பெரிய வெண்ணன்னு வெட்டியா சுத்திட்டு இருந்த அதுக்குண்டான மரியாதை தான் கிடைக்கும். என்னை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியாது. உன்னை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னையா பண்ண போறேன்? உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் செட் ஆகல. உள்ள போய் இதெல்லாம் உன் பொண்ணுகிட்ட சொல்லு. பயா திட்டம் போட்டு அடிச்சல நீ. யோ, என்னையா என்னமோ கொள்ளையடிச்சிட்ட மாதிரி கேக்குற? பிளான் பண்ணி என் பொண்ணையும் மாப்பிளையும் பிரிச்சு உன்ன மாதிரி 5க்கும் 10க்கும் அவனை கோவில் கோவிலா அலைய வச்சிருக்கல நீ. இந்த பாரியா, நான் பாட்டுக்கு வீட்டுக்கு நடுவில் கோடை போட்டு தனியா இருக்கிறேன். உன் வீட்டில் நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே இவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியாம இருந்துச்சு. இப்ப 3வது ஆளா இவன் வேற கூட்டு சேர்ந்துட்டான். எங்க உருப்பட போதுங்க? போ, வேலை நேரத்தில் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. அப்பா வாங்கப்பா, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க எப்போ வந்தீங்க? அதாவது உன் புருஷன் உங்க அப்பாவை கலாய்ச்ச நேரத்தை கணக்கு போட்டு பார்த்தா எப்படியும் 20 நிமிஷம் இருக்கும். பா, என்னாச்சுப்பா? என்னம்மா இது? ஏதோ ஒரு நாளைக்கு அந்த எடுபடி வேலையை பார்த்தான்னு பார்த்தா பர்மனெண்டா அங்கேயே செட்டில் ஆயிடுவார் போல இருக்கு. சீதா, வேலைக்கு நேரம் ஆகுது, நீ கிளம்பு. எடுத்துட்டு வா. தம்பி, டைம் ஆகுது, கிளம்பு.
கட்டின பொண்டாட்டி நடக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஓடி வந்து தாங்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே. அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு என் மூஞ்சி மேலே தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நானே வந்து பேசணும்னு எதிர்பார்த்துனுங்கிறியா? என்ன கீழே விழுந்தா கூட வந்து பிடிக்க மாட்டியா? நீ போடுற சீனிலா நான் அசர மாட்டேன். மலரே, யோ காசு குடுத்துருவாயா? வந்துச்சுங்களா இதுங்க? அத்தை மலர் கண்ணு, வாங்க வாங்க. இரு இரு, நீ உட்கார் உட்கார். இல்ல பரவாயில்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. உட்கார் கண்ணு, உட்கார். கொண்டா, ஏய், காலை கொண்டா. என்னடா இதெல்லாம்? விடுங்க அத்தை. ஏமால காலை வைக்கிறதுல இல்ல. ஐயோ, ஃபாரின் ட்ரிப் போயிட்டு 1 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க பாரு, அத்தை சொத்தன்னிக்கிட்டு. என்ன கண்ணு இப்படி வந்து காலை வச்சுனுக்குற? ஒரு போன் பண்ணி சொல்றது இல்லையா? திருவிழா விசேஷம்னு போயிருந்தீங்க, சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான். பாத்தியா குத்தி காட்டுறத? 2 நாள் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு வர்றீங்கன்னு சொல்லாம சொல்லி காட்டுறா உன் மருமக. ஆமா கண்ணு, இந்த வீட்ல ஒரே இடத்துல குந்திக்கின்னு இதுங்க மூஞ்சிங்களெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியல. உன் மூஞ்சியே உன்னால பார்க்க முடியாது, நீ என்ன சொல்றியா? அதான் கண்ணு, கொஞ்ச நாளைக்கு எல்லாரையும் போய் பார்த்துன்னு வரலான்னு போனோம். ஆனா இங்க இவ்வளவு பெரிய சமாச்சாரம் நடந்துக்குதே. அத்தை உங்களுக்கு எப்படி தெரியும் அத்தை? அதெல்லாம் எனக்கு தெரியும் கண்ணு. உனக்கு காலில் அடிபட்டது, இந்த கைத உன்னாண்ட கோச்சின்னு இருக்குது, எல்லாம் தெரியும். நம்மளை விட்டா வெளியே இன்ஃபார்ம் பண்ண வேற யார் இருப்பா? யாரே? நான் கோச்சின்னு மூஞ்சி தூக்கி வச்சுனுங்கிறேனா? ஓ, அத்தை முதல்ல என்னன்னு கேட்டியா? என்னடா பஞ்சு? இல்ல என்ன பஞ்சுன்னு தான் கேட்டுக்கிறேன். தம்மா தூண்டு தண்ணி எடுத்து உன் மூஞ்சில தெளிச்சு விட்டுச்சு, அதுக்கு கோச்சிங்கன்னு பொம்பளை புள்ள மேல நீ கை ஓங்கின்னு வருவியா? நான் இருந்தேன்னா கம்னாட்டி உன் கைய ஒட்டிட்டு இருப்பேன். என்னம்மா பேசுனுங்கிற? கட்டின புதுசுல 4 பேர் முன்னாடி அசிங்கமா கலாச்சுனுங்கிறா? என்ன இன்சல்ட் பண்ணிக்கிறமாவா? டேய், கொஞ்சம் தண்ணி ஊத்துறதுக்கே நீ இந்த புள்ள மேல இவ்வளவு கோச்சு நிக்கிறியா? உங்க அப்பா கதை உனக்கு தெரியாதா? 5 லிட்டர் கிருஷ்ணா ஆயில் எடுத்து மேல ஊத்தி அவனை தெருவா ஓட விட்டேன். மாட்டி இருந்தா அவனை அன்னைக்கே கொளுத்தி இருப்பேன். நல்ல வேலை உன் நைனா தப்பிச்சுக்கினாரு. பொண்டாட்டி கையில அடி வாங்கறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும்டா, அதான் சந்தோஷம். உனக்கு புரிய மாட்டேங்குதுடா பாண்டியே. போ கையெடுப்ப. ஆமா, பெரிய வீர பரம்பரை. டாய் அத்தை என்னத்த இதெல்லாம்? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, அது இன்னும் 32 இருக்குது. சதா சமாதானம் ஆயிட்டானா இல்லையா? எங்க ஆனா பாருங்க, நல்லா கோச்சிட்டு எப்படி நின்னுட்டு இருக்கான்னு. யோ, அவன் அப்படி சில்வா. என்னடா உன் பிரச்சனை? இங்க வாடா, அது கீழ போறா. வாடா இங்க. அங்க போய் நில்லு போ. வாடா இங்க. எல்லாரும் என்ன மாட்டேங்கிறீங்க? பொம்பளைய லட்சணமாருன்னு அதுக்கு புத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன மாட்டேங்கிறீங்க? இதுல நீ அடி வாங்கின கதையெல்லாம் எக்ஸ்ட்ரா பீட்டிங் போட்டு பெருமையா சொல்லுங்கிற. டேய், பொம்பளைங்க நம்மளை எல்லாம் விட புத்திசாலிங்கடா. நீ அதுகிட்ட மரியாதையா சாரி கேளு. ஓ, சாரி எல்லாம் கேட்க முடியாது. என்னத்துக்கு? சரி, சாரி கேட்காட்டி பரவாயில்ல, அவளை தூக்கிட்டு நட. போ பாப்பா. டேய், தூக்குடா. பாரு, இங்க வா. அம்மா ஒரு நிமிஷம் பாத்து தூக்குடா. பாத்து புடி புடி, ஊழ்ந்துற போறா. புடிடா, தூக்குடான்ற.
ஏடா தூக்கிட்டு என்னமோ பீச்சில் இருக்கிற சிலை மாதிரி நிக்கிற, தூக்கிட்டு நர்றா. பா எதுக்குப்பா இதெல்லாம்? நர்றான்ற போடா. சொல்ற பேச்ச கேளு போ. இந்த பொழப்புக்கு கோயம்பேடு மார்க்கெட்ல போய் 2 மூட்டை தூக்குனா 4 காசாச்சும் சம்பாதிச்சிருக்கலாம். தூக்கு யார் வேணாண்ணா? ஏன் நான் தூக்கணும்? என் மருமகன் வீட்ல கெத்தா உட்கார்ந்திருக்கேன் நானு. எங்க வெளியிலயா? ஆ? டேய் டேய் இந்த பாருடா பாண்டி, என்ன போதும் வா, இட்டா இட்டா. செல்லம். வாடா வா. அப்படியே அப்பன மாதிரியே இருக்கிறடா. உக்காரவி, பாத்து பாத்து மெதுவா உக்காரவி. வேற என்ன கண்ணு பண்ணா? என்கிட்ட சரியாவே பேச மாட்டேறா அத்தை, என்னன்னு கேளுங்க. இன்னாதே பேசுறது இல்லையா? டேய் புள்ளையாண்ட பேசுறா. என்ன பேசணும்? ஏதாவது பேசுடா. நல்லா இருக்கியா? அத்தை பாருங்க அத்தை, காலை உடைச்சிட்டு நானே உட்கார்ந்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கேன்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கான். அதானே. டேய் என்னடா பேசுனுகிற நீ? அறிவுல உனக்கு? ஒழுங்கா பேசுடா. டேய் பேசுடா. ஐயா என்னத்த பேசுது இதுக்கு மேல? அது வந்து அது எதனா துன்றியா? இடியாப்பம் பாயா வாங்கிட்டு வரவா, அப்படியே பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வரவா அப்படின்னு நைஸா பேசுடா. நாஸ்தா துன்றியா? ஆ. இடியாப்பமும் பாயாவும் ஒண்ணா வாங்கிட்டு வரட்டா? ஆ. கண்ணு அவன் அறிவுக்கு இவ்வளவுதான். உன்னை தூக்கின்னு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டான், பேசிட்டான். அவனால அவ்வளவுதான் சமாதானப்படுத்த முடியும். சதான் சமாதானம் ஆயிடலாம். அத்தை என்ன கண்ணு? அத்தை சொல்லு கண்ணு. ஒன்னு குடுக்க சொல்லுங்க. என்ன ஒண்ணு? ஒன்னு குடுக்க சொல்லுங்க. அடக்கடவுளே, என்ன சின்ன இது என்ன வேற மாதிரி போகுது? என்ன குட்டா என்ன? டேய் புள்ள கேக்குதுல குடுறா. மா அதெல்லாம் முடியாதுமா. மா எனக்கு ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். எவ்வளவு பெரிய அவமானம் நடந்தது. டேய் பாண்டி, மானங்கிறது ஒண்ணு இருந்தாதான் அவமானங்கிறது வரும். நம்ம பரம்பரைக்கு அது இல்லையேடா நைனா. போ போய் கொடுத்துட்டு வா. பா என்ன என்னத்துக்கு 2 பேரும் ஓவரா பேசுறீங்க? டேய் போய் குர்றா போடா. டேய் நீ என்ன எங்க முன்னாடிலாம் அவள கொஞ்சனதே இல்லையா? டேய் சீ வா வந்து குடு. வாடா அப்படியே. பாரு. டேய் போடா. போ. போ. அதான் போகண்ணு. டா என்ன வேன வாய் பொழுது பாத்துனுக்குற? புள்ளிங்க ஏதோ சின்ன ஜெஸ்ஸுங்க. அப்படி பாக்குற கண்ணு மூடு. நான் எதுக்கு மூடணும்? இந்த பாரு கொள்ளி கட்ட எடுத்து சொருவிடுவேன். மூடு சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது. குடுறா. எது அடிக்கிற? மோ அடி வேணா சொன்னா மோ. எவ்வளவு திமிரு? மோ நான் முத்த உனக்கு சொன்னா அடியுது. ஊர்ல இல்லாத புள்ள, உலகத்துல இல்லாத மருமக சேர்த்து வைக்கிறாங்களாமா. ஏடுறா அந்த தேங்காய் மட்டைய. கொழுப்பு மலர்கண்ணு, உனக்கு கால் சரியாகிற வரைக்கும் இனிமேல் நாங்க எங்கேயும் போற மாதிரி இல்ல. சரிதானே? போதுமா? இங்கே இருந்து பாத்துக்க. செத்தோண்டா நம்ம. சரி சரி அவளை இட்டு உள்ள போ. சிலது வீங்கி வேடிக்குது நம்மள பார்த்து. வா வா உள்ள வா. நாட்டு வர நீ போகணும். போடா கூட்டு போடா. நல்ல ஃபேமிலியா.
சீதா ஆளுங்களே காணும்னு வருத்தப்பட்டு இருந்தியே, இதோ வந்துட்டாங்கல்ல. இனிமே இந்த வீட்டில் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. விடுங்க, ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்களே பேசிட்டு இருக்கீங்க? ஓ, உன் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்றதை தாண்டி இப்போ சம்பந்திங்களுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல. யாருக்கும் நான் எந்த சப்போர்ட்டும் பண்றது இல்ல. உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு சீதா, இனிமே தான் என்டர்டைன்மெண்டே இருக்கு. உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், வா. உட்காரு, வா. மலர்கண்ண இங்க வா. உங்க அப்பாவும் அம்மாவும் பாலிஸ் ஆகினே போயினுக்குறாங்க. இல்ல கோயில கொடுக்குற பொங்கல் சுண்டல் எல்லாத்தையும் அவரே திங்கிறார் போல இருக்க. யோ முள்ளமா பேசியா, காதல விழுந்துற போது. எங்க வீட்டு புள்ள எம்ஜிஆர் கணக்கா திரிய சவுக்க தூக்கின்னு வந்துட போறாரு. இந்த குடும்பத்திலேயே நாம மட்டும்தான் இன்னும் அந்த ஆள் கையில அடி வாங்காம இருக்கோம். அதுவும் சரிதான் சின்ன. ஏய் சீ வா. மானங்கெட்ட கொசு எத்தனை தடவை அடிச்சாலும் திரும்ப திரும்ப வந்து உட்காருதே. மானம் கெட்டதுங்க, சரியான மானம் கெட்ட கொசு. சீதா நான் சொல்லல, ஆரம்பிச்சிருச்சு பத்தியா? இங்க பாரு, ஒரு 5 நிமிஷம் இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போலாம். என்னதான் எதையோ குளிப்பாட்டி நடுவீட்ல வச்சாலும் அது எங்கேயோ போகுமா. அது புத்தி அந்த மாதிரி. சின்ன எதையும் கண்டுக்காம நம்ம வேலையை மட்டும் பாரு. சூரியனை பார்த்து நாய் குறைச்சதுன்னு நினைச்சுக்கோ. இந்த ஆள் என்ன சமாதானமா போறான்? மா, டீ ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உட்காரு. இந்த கொசு தொல்லை ரொம்ப தாங்க முடியல. ஏமா என்னாச்சு? அட அது ஒண்ணு இல்ல மேகலா, இந்த பேப்பர்ல வர நியூஸ் எல்லாம் அப்படி இருக்கு. அப்படி என்ன இருக்கு? இந்த குப்பத்துல இருக்கிற பயலுங்க எந்த வேலை வெட்டிக்கும் போகாம நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைங்களா பார்த்து, அழகான பொண்ணுங்களா பார்த்து அதுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அப்புறம் அவங்க சொத்தை எழுதி கொடுக்க சொல்லி கொடுமைப்படுத்துறாங்கன்னு தினமும் இதே நியூஸ் தான் இதுல. யோ அந்த கேள்விக்கு இன்னைக்கு என் கையால தான் பால். அப்படிதான் அடிச்சுக்க ஆரம்பிங்க. அத்தை, அது ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு பத்தி பேசிட்டு இருக்கு. இங்க யாரு பணக்கார வீட்டு பொண்ணு இருக்கா? விடுங்க அத்தை, நீங்க அமைதியா இருங்க. மேகலா, நம்ம விஜய கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கணும். ஏமா? கண்ட கழுதிங்கெல்லாம் வீட்டுல சுத்திக்கிட்டு கிடக்குதுங்க. அதுங்க பேசுறத பார்த்துட்டு எவ்வளவு அழகா பாட்டி பாட்டின்னு கூப்பிடுவான். இன்னைக்கு வந்துட்டு ஆயா நாஸ்டா துண்ணியான்னு கேக்குறான். எங்க இதுங்க பழக்க வழக்கத்தை பார்த்துட்டு நம்ம புள்ள கெட்டு போயிட்டு கூடாதுல, அதுக்குதான் சொன்னேன். ஏய் ஜாக்கிரதையா பாத்துக்க மேகலா. சின்ன இரு இரு. யாரு பார்த்து தெரிவிங்கற? என்ன உதவாங்கதெல்லாம் உனக்கு பத்தலையா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? யாரு தேவையில்லாம பேசுனுகிறது? நானா வாத்தாக்காரியா? நானும் பாத்துனே இருக்கறேன், ஓவரா பேசுனுகிறா. ஏய் வாய் இருக்காது பாத்து. ஆரம்பிச்சிருச்சு. அதேதான். ஏய் என்ன உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் உன் புருஷன் இருக்கானே, அவன் வேணா பயப்படலாம். நான் அந்த மாதிரி பயப்படலாம் மாட்டேன். ஓ இருக்காள இவ அம்மா அப்பாவை வேணான்னு ஓடி போனுவ. ஏய் இப்ப சொத்தெல்லாம் வேணும்னு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கா. நீ வெக்க இல்லாம குடும்பத்தோடு வந்து அவளோட உட்கார்ந்துட்டு இருக்க. வெக்கத்தை பத்தி நீ பேசாதடியே. உன் மருமவன் உன்னை திண்ணையில உட்கார வச்சுக்கிறான். அவன் ஆபீஸ்க்கு போனதும் திருட்டு தரமா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிற நீ பேசுறியா என்ன? அப்படி போடு. ஏய் நான் வந்து என் மக வீட்டுல இருக்கேன். என் மருமக என்ன அடிக்கிறது இருக்கட்டும். நீ உன் பையனை வச்சு இந்த புள்ளைய கட்டிக்கிட்டு மயக்கி வச்சு கேக்குறதுக்கு ஒரு உரிமை இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கியே, அத சொல்லு. ஏமா இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்கம்மா. ஏய் சின்ன வா. அதெல்லாம் முடியாது. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க முடியுமா? உன் மனசுல என்ன பெரிய பொம்பளை ரவுடின்னு நினைப்பா?
இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஏய் பானா, என்ன பத்தி உனக்கு தெரியாது, இதோட போயிடு. ஏய் சத்தம் போடியே, உன் குப்பத்து பவுசெல்லாம் என்கிட்ட காட்டுற வேலை எல்லாம் வேணாம். அப்படிதானே பேசுவேன். என்ன செய்வேன்? சொன்ன கேளுங்க.